இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புழுங்கலரிசி உப்புமான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தடி பலகாரம், பாரம்பரிய பேருன்னு சொன்னால் தடி பலகாரம்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அரை முடி தேங்காய், நான் இது 2 அழாக்கு, இதில் 2 அழாக்கு புழுங்கலரிசி ஊற வச்சு கழுவி மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. சுத்தம் படுத்தி 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ உப்பு, அரை முடி தேங்காய் போட்டு விட்டுறாங்க. இதை நல்லா மைய அரைச்சிக்கணுமா? ஆமாம், தேங்காவை சுற்றிட்டு தேங்காவை அரிசியை போட்டு, அரிசி வந்து நல்லா மசியக்கூடாது, நல்லா ஒன்றும் பாதியமாக நொய்யாக தான் இருக்கணும். அரைச்சி அவ்வளோ பதம் எப்படின்றது காட்டுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக தான் ஆகும். கொஞ்சம் நெய்யா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு, முந்திரி கொஞ்சம், முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம். முந்திரி சரி, வேணான்னா விட்டுடலாம். முந்திரி இது கொஞ்சம் ஒரு 10 மிளகா போட்டிருக்கீங்களா? 10 மிளகா டம்ளருக்கு 10 மிளகா 10 மிளகா நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் 4 அரிஞ்சிருக்கேன். இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக கடைசியாக போட்டுக்கலாம். ஆமாம், எல்லாம் தெரியுது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா அந்த குருணி தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இல்லைம்மா? நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த திட்டத்துக்கு நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய், உப்பு புளிப்பு தண்ணியில் தான் இது வேகணுமே. அதனால் தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி பத்தாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் சுடுதண்ணி வச்சு கூட ஊற்றிக்கலாம். பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம், அதிலே வெந்துடும். அப்படி உங்களுக்கு நொய் மாதிரி தெரிஞ்சுது, பதமே அதை தனியாக கரைச்சி ஊற்றணும். அதுக்குன்னு ஊற்றி நம்ம கலக்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அது இந்த தோசை நீர் தோசை அளவுக்கு பதம் இருக்கணும். இந்த மாதிரி நீர்க்க வச்சுட்டு இதில் ஊற்றணுமா? ஆமாம், சரி. அப்படியே வேகணும், பொறுமையாக வேகணும். சிம்மில் வேகணும், சிம்மில் தான் வேகணும். முதல் கொஞ்சம் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வெந்து வரப்போ நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மேலே வந்து தம் போடணும். இது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம், ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே அது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வாசம் பாருங்கள். நல்லா அந்த புழுங்கலரிசி வாசம், அந்த வாசம் நல்லா இருக்கும். இது கலக்கிட்டு நல்லா இது பாருங்கள், இந்த இப்படி தான் இருக்குது. இப்போ இது மேலே எதனா ஒரு அலுமினிய தட்டு வச்சுட்டு இப்போ நெருப்பு போடணும். இது தம்மில் தான் இது அந்த டேஸ்ட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுக்கு கொட்டாங்க நீங்கள் வந்து ஓவன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, மேலும் கீழே அந்த நெருப்பு வர மாதிரி ஓவன் வச்சுருந்தா கூட, மைக்ரோ ஓவன் வச்சுருந்தா கூட அதில் நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி கலரை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டப்பியில் போட்டு அதில் வச்சு எடுத்தோம்னு வச்சுக்க, அது கீழே மேலே இந்த மாதிரி கொட்டாங்கச்சி பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன். இது உப்புமா வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு இதை வந்து இது அடுப்பு இருந்து வச்சோம்னு வச்சுங்க, அடுப்பு இருந்தால் அதில் வந்து கீழே தண்ணல் மேலே தண்ணல் போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், நெருப்பு நல்லா வந்து மேலேயும் இந்த அனல்லையும் வந்து வேகணும். அடியில் லைட்டாக சிம்மில் தான் இருக்குது இல்லைங்களா? இதே இதில் பொறுமையாக ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும், பொறுமையாக வேகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் தணல் போட்டது, கீழேயும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்வீட்டில் கூட செய்வாங்க இல்லைம்மா? பண்ணலாம், செய்வோம். ஸ்வீட் வந்து அப்லோட் பண்ணுறோம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஒரு மனமாக இருக்குது. சாப்பிடும்போதே இந்த புழுங்கலரிசியோட மனம் வந்து நல்லா தெரியுது. இல்லை பொறுமையாக வேகிறதுனால ஆவி இல்லை எவ்வளோ பறக்குது பாருங்க, ரொம்ப சுட சுட இருக்குது. நெய் செமையாக இருக்குது. உங்கள் சைட் டிஷ் எதுனா வச்சுக்கலாமா? இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் வேணும், அப்படியே சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.